ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருவோம். நான் தாராளமாக தண்ணி எடுத்து அதில் உப்பு எண்ணெய் சேர்த்து நான் கொதிக்க விட்டுருக்கேன். அதில் இப்போ நான் ட்ராகன் எக் நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன். அதை ஜஸ்ட் அப்படியே டிப் பண்ணி நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும். இந்த மாதிரி ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா சில் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணி அதை அப்படியே உணர விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு ஏனத்தில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு அதில் வெங்காயம் அது கூட உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அது கூட இப்போ நான் குடமிளகாவும் கேபேஜும் சேர்த்துக்கிறேன், முட்டைகோஸு. நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் நீட்டாக இருக்கிறதுனால நான் நீட்டாகவே நான் கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாகவே நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் சிக்கனை சின்னதாக நான் கட் பண்ணி அது கூட மசாலா சேர்த்து ஆல்ரெடி ஒரு 10 மினிட்ஸ் நான் பிரட்டி வச்சிட்டேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு லைட்டாக கொஞ்சமாக சேர்த்து அதை நான் பிரட்டி வச்சுருந்தேன். இப்போ அந்த சிக்கனை நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் ஒரு 3 to 5 மினிட்ஸ்லேயே நல்லா எண்ணெயிலே வதங்கினா அது அப்படியே வெந்துடும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம நல்லா சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா எடுத்துருக்கேன். இப்போது சில நூடுல்ஸ் பேக்கெட்லேயே உங்களுக்கு மசாலாவும் இருக்கும். அது இருந்துச்சுன்னா நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கறி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸை பாதி அளவு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பெப்பர் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே சில்லி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சோயா சாஸு எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மூடி அளவுக்கு சோயா சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். சில்லி பேஸ்ட்டு நீங்கள் ரெட் சில்லி பேஸ்ட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது மிச்சம் இருக்கிற நூடுல்ஸையும் இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி அடியிலேருந்து எடுத்து சும்மா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாவே போதும். எல்லா நூடுல்ஸ்லேயும் நீங்கள் மசாலா கோட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நூடுல்ஸ் ஒரு இதில் மசாலா இருந்து ஒரு இதில் மசாலா இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டொமேட்டோ சாஸை மேலே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஜஸ்ட்டு கொரியாண்டர் லீஃப் மல்லி இலையை நீங்கள் லைட்டாக தூவி விட்டு லைட்டாக கிண்டி விட்டால் போதும். சூப்பரான உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக நம்ம செஞ்சிடலாம். ரெஸ்டாரண்ட்டில் ஒரு நூடுல்ஸே 110 to 150 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வீட்டிலே ஜஸ்ட் 30 rupees வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம செஞ்சு சூப்பராக நம்ம சொல்லப்போனால் ஹோட்டலில் கிடைக்கிறத விட கொஞ்சம் அதிக குவான்டிட்டியாக நம்மளுக்கு கிடைக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்காத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.